நான்காவது ஆண்டாக கர்நாடக தமிழ் இதழாளர் நாள் விழா மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக கர்நாடக தமிழ் இதழாளர் நாள் என்ற ஒரு நாளை ஏற்படுத்தி அதை கொண்டாட வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக கர்நாடக அரசியலை உற்று நோக்கி தமிழர்களின் வாழ்வியலை அக்கறையோடு கவனித்தவர் என்ற வகையில் தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்திய போது நம்முடைய சமூக வாழ்வியலும் பொருளாதார வாழ்வியலும் கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு சார்ந்த எந்த வகையான கூறுகளிலும் தமிழர்கள் எதிர்பார்த்த விளைவுகளை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை அடைந்ததாக என்னால் அறுதியிட்டு கூற முடியாது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்த போதிலும் கூட தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. உலக அளவிலே தமிழர்களை ஒருங்கிணைக்க திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நாம் தூக்கிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த 100 ஆண்டுகளாக. அதன் வழியாக தமிழர்களை ஒருங்கிணைக்க முயல்கின்றோம். அப்படித்தான் கர்நாடகத்திலே பல 100 ஆண்டுகளாக, குறிப்பாக ஒரு 50-60 ஆண்டுகளாக இதழிலே தடம் பதிக்கும் பல்வேறு சான்றோர்கள் இருந்த போதிலும் கூட இதழாளர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. கடந்த 50 ஆண்டுகளாக நாளேடுகள் இங்கு நடத்தப்படுகின்றன. கடந்த 50 ஆண்டுகளாக வார இதழ்கள் இங்கு வெகு சிறப்பாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதனாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தொலைக்காட்சி வந்த பிறகு 90களுக்கு பிறகு பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்கான ஒரு செய்தியாளர்களும் இங்கே பணியாற்றி வருகின்றார்கள். இன்னைக்கு இணையதள வளர்ச்சி பெற்ற பிறகு வலையொலி சார்ந்த பெரிய அளவிலான இதழாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களை ஒருங்கிணைக்க ஒரு அடையாளம் தேவைப்படுது. அப்படித்தான் எங்கள் மனதில் ஒரு அடையாளம் தேவைப்பட்டது. அதற்காக நாங்கள் தேடிக்கொண்ட அடையாளம் தான் இந்த கர்நாடக தமிழ் இதழாளர் நாள். 1964ஆம் ஆண்டிலே இதே பிப்ரவரி 7ஆம் தேதி தான் கர்நாடகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய, வாழ்வியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாலை நேர நாளிதழ் என்று சொன்னால் அது தினச்சுடர். அந்த நாள் அதுதான் சரியாக தமிழர்களை குறிப்பாக தமிழ் இதழாளர்களை ஒருங்கிணைக்க வகையாக இருக்கும் என்று கருதி அந்த நாளை தேர்ந்தெடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக இதை செய்து வருகிறார். தமிழகத்தின் செய்தித்துறை அமைச்சர் மு. சுவாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த முதல் விழாவை தொடக்கி வைத்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளிலே நாம் பல்வேறு வகையிலே இதை செயல்படுத்தி முன்னெடுத்து வருகின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே பணியாற்றிய தமிழ் இதழாளர்களை பாராட்டி சிறப்பு செய்யும் வகையில் கர்நாடக தமிழ் இதழியல் சாதனையாளர் விருதுகளை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். ஓய்வு பெற்று முடங்கி போன பல்வேறு தமிழ் இதழாளர்களை கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் பார்த்து அவர்களை சிறப்பு செய்யும் மிகப்பெரிய வாய்ப்புகளை கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் வேலை செய்தார்கள் என்ற தகவல் கூட பலருக்கு தெரிந்திருக்காது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கே தெரியாது. ஆனால் இது பற்றிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டு தேடுதல் ஏற்பட்ட போது பல்வேறு வகையான நபர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக திரைச்சுடலே கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய திரு ஞானபாண்டியன் என்ற மிகச்சிறந்த ஒரு இதழாளரை சந்திக்க நேர்ந்தது. கடந்த ஆண்டு அவருக்கு விருது கொடுத்தோம். ஆனால் எதிர்பாராத வகையில் அவர் காலமாகிவிட்டார். இது போல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தை காட்டினார். அது போல
கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் 10 இதழாளர் என்ற வகையில், கடந்த 2 ஆண்டுகளில் 20 பேருக்கும், இந்த ஆண்டு 10 பேருக்கும் என்ற வகையில் 30 பேரை நாம் சிறப்பு செய்திருக்கின்றோம். இன்னும் அடுத்த ஆண்டுகளுக்கு இதழாளர் கிடைப்பார்களா என்று ஒரு கேள்வி எழுந்த போது, இன்னும் கிடைப்பார்கள் என்ற அளவில் பல்வேறு இதழாளர்கள் இங்கு பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். பலர் மறைந்திருந்தாலும் கூட இன்னும் பலரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்களையும் நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். எதற்காக இதழாளர்களை சிறப்பு செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி கடைகள் நம்மை துளைக்கும் போது, இதழாளர்கள் தான் சமூகத்தின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் மிகச்சிறந்த கால கண்ணாடிகள். எனக்கு நம்முடைய ஐயா வில்வபதி என்ற ஒரு இதழாளர் பங்கேற்றிருக்கிறார். இப்போது அவர் தமிழகத்திலே அரசு பணியிலே ஆசிரியராக பணியாற்றியிருந்தாலும் கூட 2000 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் இங்கு பணியாற்றிய ஒரு அனுபவம் வாய்ந்தவர். அவர் இப்படிப்பட்ட ஒரு தகவலை சொன்ன போது மிக நெகிழ்வாக, இல்லை இதில் நான் கலந்து கொள்கின்றேன், அவ்வளவு தொலைவில் இருந்து வர முடியுமா தமிழகத்திலிருந்து கேட்டேன். இல்ல, கண்டிப்பாக வருகின்றேன். எனக்கு முதலாக என்னுடைய வயிறை நிரப்பிய ஒரு தொழில் என்று சொன்னால் அது இதழியல் என்று சொன்னார். அந்த வகையிலே ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அது போல ஏன் இந்த இதழாளரை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பைகளோடு பகிர்ந்து கொண்ட போது சொன்னார், வீரப்பனுடைய ராஜ்குமாரை கைது செய்த விவகாரம், ஜெயலலிதாவுடைய வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள், இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இன்றைக்கு வரலாறாக நிகழ்ந்து நமக்கு தெரிகின்ற அந்த தகவல்கள் ஒரு காலத்தில் நிகழ்ந்து கொன்ற போது இதை கண்ணாடியாக இருந்து பார்த்து கொண்டவர்கள், தன்னுடைய கண்ணால் பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள், அதை செய்திகளாக்கி நம்முடைய மக்களுக்கு கொடுத்தவர்கள். இன்றைக்கு அது வரலாறாக நாளேடுகளில் தங்கி இருக்கின்றது. பெரிய அளவிலே கொண்டாடும் எந்த வகையான ஒரு மேடையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. பத்மஸ்ரீ விருது கொடுக்கின்றார்கள், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இப்படி பல விருதுகள் கொடுக்கின்றார்கள். தமிழகத்திலே கொடுக்கின்றார்கள், அது பல இடங்களிலே கொடுக்கின்றார்கள். இதழாளர்களுக்கான ஏற்படுத்திய ஒரு அமைப்பிலிருந்து இதழாளர்களை பெருமைப்படுத்தும் சில விருதுகள் வழங்கப்படுகின்றதை ஒழிய, பொதுவான மேடைகள் இதழாளர்களை கொண்டாடும் எந்த வகையான விருதுகளோ அல்லது சிறப்புகளோ செய்யப்படுவதில்லை. ஆனால் இதழாளர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பு என்பது மிகச் சிறந்தது.